தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், திமுகவிலே ஓபிஎஸ்க்கு முக்கிய பதவி, ஸ்டாலின் திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க. தமிழகத்திலே 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது மிக விறுவிறுப்பாக சூடுபிடித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது கூட்டணி பற்றின பேச்சுகள் என்பது ஒருபுறம் போய்க் கொண்டிருந்தாலுமே மாற்று கட்சியில் கூடிய நபர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள் என அனைவரையும் திமுகவின் பக்கம் இழுக்க வேண்டும் என சொல்லி திமுக அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு என சொல்லி உறுப்பினர் சேர்க்கை என்பது நடத்தினாங்க. அந்த உறுப்பினர் சேர்க்கையில் பகுதி உறுப்பினர்கள் இதுவரைக்கும் யார் என்பதை தெரியாத அளவுக்குத்தான் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் என அனைவரையும் திமுகவின் பக்கம் இழுக்க வேண்டும் என சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை திமுகவினர் ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் தான் நமது அன்வர் ராஜா முதற்கொண்டு அதே போல மைத்ரேயன் வரைக்குமே அங்க போய் இணைஞ்சாங்க. சமீபத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் 2 பேர் திமுகவிலே ஐக்கியமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் கூட எல்லாம் நன்மைக்கே நடப்பது நன்மைக்கே எனதான் ஓபிஎஸ் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்படின்னே கூட சொல்லி அடுத்த கட்டமாக இப்ப 2 தினங்களுக்கு முன்பாக கூட நமது ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் தரப்பினரிடம் திமுக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் கடந்த மாதம் 23ஆம் தேதி வாக்கிலே ஓபிஎஸ் நடத்திய அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே அவருடைய மாவட்ட செயலாளரிடம் 2 துண்டு சீட்டுகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கேபிட்டல் டி என்பது போட்டிருக்கிறதாம், இன்னொன்று சுமால் டி என்பது போட்டிருக்கிறதாம். யாருடன் கூட்டணி வைக்கலாம், எந்த கட்சியில நாம் இணைந்து கொள்ளலாம் என அவர் கீழ் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரிடமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். அவர்கள் அனைவருமே திமுக அப்படிங்கிற நிலைப்பாடு தான் வந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சமீபத்திலே திமுகவிலே மூத்த முக்கியமான அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கூட நமது ஓபிஎஸ்ஸிடம் சந்தித்து பேச்சுவார்த்தை என்பதில் பேசி நடத்தி இருக்கிறாராம். அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நீங்கள் திமுகவிலே இணைந்து கொள்ளலாம், இனிமேல் அதிமுக நீங்கள் இணையக்கூடிய வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. அப்படி திமுகவிலே இணைந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக மிக முக்கியமான பொறுப்புகளை ஸ்டாலின் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி துரைமுருகன் அவர்களின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடந்ததாக கூட செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் நாங்கள் இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு 8 தொகுதிகள் வரைக்கும் நீங்கள் ஒதுக்கி கொடுக்க வேண்டும். அந்த 8 தொகுதிகள் மட்டுமல்லாமல் திமுகவில் பொதுச் செயலாளருக்கு இணையாக ஒரு பதவிகள் என்பது எனக்கு வேண்டும், நீங்கள் கொடுக்க முடிந்தால் நாங்கள் திமுகவிலே ஐக்கியமாகிறோம் அப்படிங்கிற மாதிரி நமது ஓபிஎஸ்கள் அதிரடியாக சொல்லி இருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தை தற்போது இழுவரியாக இழுத்துக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் திமுகவின் பக்கம் இணைந்து விட்டால் அந்த இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஆதரவுகளும் ஓபிஎஸ்ஐ விட்டு வெளியேறத்தான் செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.